ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பியோர் ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து நிறைய ரோசஸ் இருந்தது. அதை வச்சு நம்ம எப்படி இப்போ ரோஸ் வாட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் இப்போ இந்த மெத்தட்லேயே நீங்கள் அந்த ரோஸ் கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். இப்போ கிடைக்கிற எல்லா ரோஸையுமே நான் பறிச்சுட்டு, இது வந்து லைட் கலரில் குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது ஒரிஜினல் நாட்டு ரோஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அதை வச்சு எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே தண்ணி விட்டுட்டு கீழே அந்த சல்லடையை வச்சு அதுக்கு மேலே நான் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். இப்போது இந்த கிண்ணத்தை சுற்றி வந்து நம்ம பறிச்சிருக்கிற அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் கண்ணில் வச்சிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக கூலிங்காக இருக்குங்க. எந்த கெமிக்கலும் கலக்காதது. இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ வர்ற செட்டு பாத்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி மூடி நமக்கு கிடைக்குது இல்லைங்க. அதை தலைகீழாக நம்ம அந்த மூடியை மூடிட்டோம்னா அந்த மூடியோட நடுவில் இருக்கிற அந்த குமிழ் வந்து அந்த கிண்ணத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடியில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதையும் வந்து நம்ம மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ வச்சு ஹோல் அடைச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சு தண்ணி கொதித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணி அப்படியே விட்டுட்டோம்னா சுற்றி அந்த மாய்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து நடுவில் அந்த குமிழ் மாதிரி இருக்கிற பகுதிக்கு வந்து அது வந்து டைரெக்டாக அந்த கிண்ணத்தில் சொட்டும். இப்போ அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் வச்சுட்டோம்னா சுற்றி இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாமே நடுவில் வந்து அது அந்த கிண்ணத்துக்குள்ளே சீக்கிரமே விழுந்துருங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற தண்ணி, அந்த ரோஸில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வத்துற அளவுக்கு நம்ம அதில் வந்து ஒரு 3 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கோம். அது வத்துற அளவுக்கு நான் அடுப்பை எரிச்சிட்டே இருந்தோம்னா நடுவில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150 ml ரோஸ் வாட்டர் கிடச்சிது. இது எவ்வளோ பியூராக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் வச்சா 6 months வரைக்குமே கெட்டு போகாமல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் கண்ணில் வைக்கலாம், ஃபேஸ் பேக்கு, ரோஸ் வாட்டர் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ எல்லாத்துக்குமே பயப்படாமல் யூஸ் பண்ணலாங்க. இந்த பியோர் ரோஸ் வாட்டரை நீங்களும் நாட்டு ரோஸ் கிடச்சிதுன்னா செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.